ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 9க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ சீரிஸ்ல இதுதான் நீங்க பார்க்குற முதல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த எபிசோட் 9 பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும். நீங்க கண்டினியூவா அந்த எபிசோட்ஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர். இதே ஃப்ளோவில் எல்லா எபிசோட்ஸையும் பாருங்க. மார்க்கெட் பற்றின ஒரு சரியான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எப்போதும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய பெயரை கீழே அட்டண்டன்ஸில் மார்க் பண்ணுங்கள். கமெண்ட்டாக உங்களுடைய பேரை பதிவு பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க எபிசோட் 9க்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 9ல் நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னா சார்ட்டிங் தான். ஸோ இந்த சார்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துறது, சார்ட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி இந்த எபிசோட் 9ல் கற்றுக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பற்றின அப்டேட்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த வீடியோஸ் எப்போ வருது அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் உட்பட எல்லாத்தையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்முடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. எபிசோட் 9ல் நம்ம இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் இந்த வீடியோ சீரிஸில் சார்ட்டிங் டூல்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் ரொம்ப அடிப்படையான டூல் என்ன அப்படின்னா, அந்த எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை கமாடிட்டியாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கிரிப்டோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம அந்த சார்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறதுல இருந்து தான் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ சார்ட்டிங் டூலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சார்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பல்வேறு விஷயங்கள் இந்த சார்ட்டிங் டூலை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். சார்ட்டிங் டூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்று. நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அது ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு மார்க்கெட், எந்த ஒரு ஸ்டாக் நீங்கள் வந்து நேம் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் டெக்னிக்கலாக அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதனுடைய அந்த கிராஃப், அந்த சார்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் தான் பார்க்க முடியும். இங்கே இருந்து தான் டெக்னிக்கல் அனலிசிஸ் அப்படிங்கிறதே தொடங்குது. ஸோ சார்ட்டிங் டூல் இஸ் த பேஸ் ஃபார் மார்க்கெட் அனலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சார்ட்டை பார்த்து அனலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடிப்படையான ஒன்று. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்காக சார்ட் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ப்ரைஸினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, எங்கேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த சார்ட் பார்த்தா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் டேட்டாவினுடைய ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டிங் டூலினுடைய அவசியம் என்ன, எதுக்காக இது வந்து ரொம்ப ஒரு மேண்டட்ரியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சார்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணுமா, இன்வெஸ்ட் பண்ணணுமா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்கள் மார்க்கெட்டே பார்க்க தேவையில்ல, சார்ட்டே நீங்கள் பார்க்க தேவையில்ல, நீங்கள் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ரோட்டை பார்த்து தான் நம்மளால் வந்து வண்டி ஓட்ட முடியுமோ, அதே மாதிரி மார்க்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய எந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டினுடைய டேட்டாவை நம்ம பார்க்கணும். அதுக்கு சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுக்க முடியும். ஹெல்ப்ஸ் அவாய்ட் எமோஷனல் டிசிஷன்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இது அதிகபட்ச விலையா, இல்லை கம்மியான விலையா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சைக்காலஜியாக நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ட்டை பார்க்குறதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான முடிவு எடுக்க முடியும். எமோஷனலாக ட்ரிகர் ஆகிறது அப்படிங்கிறது சார்ட்டை பார்க்குறதன் மூலமாக தவிர்க்க முடியும் நம்மளால். ஸோ மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கிளியராக நம்ம ஒரு சார்ட் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தான் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அந்த டிசிஷன் மேக்கினுடைய அக்யூரஸியை அதிகப்படுத்துறதுக்கு சார்ட்டை நம்ம பார்க்குறது, புரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த சார்ட்டிங் டூலை வச்சு நம்ம எதெல்லாம் அனலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் அனலிசிஸ் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்மளால் அனலிசிஸ் பண்ண முடியும். இடிஎஃப்ஸை நம்ம இதில் வந்து அனலிசிஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் லைக் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சார்ட் மூலமாக நம்ம அதில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கமாடிட்டிஸை நம்ம இதில் பார்க்க முடியும். ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அனலிசிஸ் பண்ண முடியும் இந்த சார்ட்டை பயன்படுத்தி. ஸோ இந்த சார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு எந்த விதத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டினுடைய டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சார்ட் பார்க்கணும். ஒரு
ஸ்டாக் இருக்குது, அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம சார்ட்டை பார்க்கணும். ஒரு ஒரு ஸ்டாக்கில் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இந்த டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சார்ட்டை பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சார்ட் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. ஒரு ட்ரேடில் நம்ம இறங்குறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ட்ரேடு எடுக்கும்போதே நம்மளுடைய ரிஸ்க் அப்படிங்கிறது தொடங்கிடுது. ஸோ அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கணும். ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு சார்ட் அப்படிங்கிறது அடிப்படையான ஒன்று. ஸோ இந்த சார்ட்டிங் டூல் மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் இந்த சார்ட்டிங் டூலில் நம்ம வந்து சர்ச் பண்ணி அதை தேட முடியும். அதன் மூலமாக அந்த ப்ரைஸினுடைய சார்ட்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த சார்ட்டிங் டூல் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த ப்ரைஸினுடைய இப்போ என்னவா இருந்துகிட்ருக்கு, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, 3 மாதத்துக்கு முன்னாடி அதோடைய ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி என்னவா இருந்துச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொடங்கும்போது அதனுடைய ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சார்ட்டில் பார்த்துக்க முடியும். அந்த சார்ட்டில் நம்ம வெறுமனையாக ப்ரைஸை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸை நம்ம அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். டூல்ஸை பயன்படுத்தி நம்ம கிராஃப் வரைய முடியும். இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஒரு ட்ரேட்ஸை வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து சார்ட்டிங் டூல்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய சார்ட்டிங் டூல் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சார்ட்டிங் டூல் என்ன அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது தான் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்று. இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் பார்த்ததுமே பயப்பட தேவையில்லை, இதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு. நிறைய மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து மானிட்டர் பண்ண முடியும். பவர்ஃபுல் அனாலிசிஸ் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒன்று சூட்டபுளாக இருக்கும். சார்ட் சர்ச் அண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதில் வந்து ட்ரேடிங் வியூவில் நம்ம ஒரு ஸ்டாக்ஸை சர்ச் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸு, இண்டெக்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். ஒரே கிளிக்கில் நம்மளால் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். டைம் ஃப்ரேம் செலெக்ஷன் டிபெண்ட் ஆன் பர்பஸ். இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் நீங்கள் பண்ணுறீங்களா, இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதெல்லாம் மாறும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்த்துக்க முடியும். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ட்ரேடிங் வியூவை பயன்படுத்திக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் எப்படிலாம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் போய்க்கோங்க, ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ட்ரேடிங் வியூ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே சர்ச் பார் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ லான்ச் சார்ட்டுன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கினுடைய சார்ட்டை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இன்றைக்கி February 3 இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சில இண்டிகேட்டர்ஸ் நான் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து சார்ட். இந்த சார்ட்டில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸ்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிசிஎஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வரும் என்எஸ்சி அப்படிங்கிற அந்த ஸ்டாக் இருக்குது இல்லையா, இது இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கே பாருங்கள் டிசிஎஸ் அப்படிங்கிறது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசிஎஸ்னுடைய டிசிஎஸ் சார்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இங்கே பாருங்கள் டிசிஎஸ்னு பேர் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான டிசிஎஸோட சார்ட் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை இங்கே பாருங்கள் இது பிளாஸ்ட் November 25 அதுக்கு பேர் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணலாம். ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆர் இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச் பார் சிம்பிள் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நீங்கள் வந்து எதனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்க முடியும். ரிலையன்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிலையன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். இங்கே ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிலையன்ஸினுடைய சார்ட் என்ன, ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ நீங்கள் மவுஸ் அப்படி கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்னு நீங்கள் நகட்டிக்க முடியும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு இது தெரியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சர்ச் பார். இந்த சர்ச் பாரில் நீங்கள் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். சில்வர் பீஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது. ஸோ இதனுடைய சார்ட் எதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் இருக்குது, சில்வர் ஃபியூச்சர்ஸு, கோல்டு ஃபியூச்சர்ஸு, கிஃப்ட் நிஃப்டி இதனுடைய ஃபியூச்சர்ஸை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஃபாரெக்ஸில் உள்ளதை பார்த்துக்க முடியும். அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிசஸில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸையே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ நிஃப்டி பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நிஃப்டி 50யை பார்த்துக்க முடியும். அண்டு பாண்ட்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்கானமி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேர்ல்டு எக்கனாமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதனுடைய சார்ட் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி February 3 அந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மார்க்கெட் 25,790 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனுடைய கால் ஆப்ஷனை நீங்கள் 25,800 கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கணுமா, இல்லை புட் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இதனுடைய கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த வீக் எக்ஸ்பைரிக்கான கால் ஆப்ஷனுடைய சார்ட்டை நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை நான் அடுத்த வீக் எக்ஸ்பைரியை பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா February 10, 17 இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த வீக் எக்ஸ்பைரி என்னென்ன இருக்குது, அதனுடைய ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த சர்ச் சிம்பலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்ததாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டிசிஎஸை கிளிக் பண்ணி வச்சுப்போம். எஸ், டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை 2 நிமிஷத்தில் எவ்வளோவா இருக்குன்னு பார்க்க விரும்புகிறீங்களா, 5 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம், 1 ஹவர், 2 ஹவர், 4 ஹவர்ஸ், டே. இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸ்னுடைய டே சார்ட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டேங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களால் டிசிஎஸ்னுடைய டே சார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் மேலே சொன்ன மாதிரி இதெல்லாம் டைம் ஃப்ரேம் காட்டுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா February, March, April இதெல்லாம் வந்து டைம். ஸோ ஒவ்வொரு டேட்லேயும் அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், வீக்லியில் நீங்கள் பார்க்கலாம், மந்த்லியில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் வெவ்வேறு விதமான டைம் ஃப்ரேமில் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேமை மாற்றி நீங்கள் அனலைசிஸ் பண்ண முடியும். அனலிசிஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிசிஎஸ்ஸினுடைய இனிஷியல் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மார்க்கெட்டில் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இதை வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் மாற்றிருக்கிறேன். 2005க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2004 2வது தேதி இதில் வந்திருக்கு. ஆரம்பிக்கும் போது இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ₹125 இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து இப்போ இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ₹3,230 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஹை அப்படின்னு பார்க்கும்போது ₹4,590 வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தினுடைய இனிஷியல் ப்ரைஸ் பார்க்கணும், ஓவராலாக அதனுடைய ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்க முடியும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 டே, 5 டே, 1 மந்த், 3 மந்த் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறதன் மூலமாக இப்போ 1 டே அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிசிஎஸ்னுடைய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இந்த ஒரு நாளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். இது உங்களுக்கு சிறுசாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த பக்கத்தை நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் பெருசாக்கிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த 1 டேங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே இந்த கீழே வந்து டைமிங் இருக்கும் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுலேருந்து. இப்போ நான் இந்த இடத்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பார்க்கிட்ட இந்த கிராஸ் ஹேர் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ மார்க்கெட் 9:15க்கு தொடங்கியிருக்கு, February 3 செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த 9:15க்கு அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத 1 மினிட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு நாளில் இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ஒரே கிளிக்கில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை 5 டேஸில் இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 5 டேஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களில் இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 1 மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா 1 மந்தில் இதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நடுவில் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு செஷனை பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இந்த செஷன் பிரேக்கிங் எப்படி பண்ணணுன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் செஷன் பிரேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் இந்த மாதிரியான ஒரு டாட்டர் லைனில் நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். இதை அன்செக் பண்ணிங்கன்னா அது போயிடும். இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து காட்டும். ஸோ என்னுடைய வசதிக்காக நான் செஷன் பிரேக்கிங் அப்படிங்கிறத நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப அடிப்படையான ஒன்று. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்கும் போகிறது இந்த டைம் ஃப்ரேம்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். தென் இந்த இடத்துல கேண்டில்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா இதை நீங்கள் கேண்டிலாக இந்த சார்ட்டை பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை லைனாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி லைனாக பார்க்குறீங்களா, இல்லை ஏரியாவை பார்க்க விரும்புகிறீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி அந்த டேட்டாவை நீங்கள் வந்து விஷுவலாக பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் இதில் கிளிக் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். மோஸ்ட்லி எல்லோரும் கேண்டில்ஸாக பார்ப்பாங்க, சிலர் வந்து இந்த பார்ஸாகவும் வந்து பார்ப்பாங்க. ஸோ கேண்டில்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபேவரட்ஸை நீங்கள் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டராக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பிபி டைப் பண்ணிங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸ்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ போலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் இதில் அப்ளை ஆகிரும். ஸோ இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தி நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இண்டிகேட்டரை இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கீழே வந்து உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இண்டிகேட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் 2 இண்டிகேட்டர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒய் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டைம், மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அதனுடைய எந்தெந்த டைமுக்கு அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிராஸ் ஹேர் அப்படிங்கிற டூல் இருக்குங்க, நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கும் இந்த கிராஸ் ஹேர் அப்படிங்கிற ஒரு டூலு. இந்த டூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூலு. இந்த டூலில் நீங்கள் ஏதாவது ஒரு கேண்டிலை நீங்கள் வந்து கொண்டு போய் இப்படி வைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இந்த 11:30 5 மினிட்ஸ் கேண்டில் நான் இப்படி வைக்கிறேன் இந்த கிராஸ் ஹேர் டூல் அப்படின்னா, ஸோ இந்த 11:30க்கு 5 நிமிஷத்தில் இந்த இடத்துல பாருங்கள், அதாவது இந்த இடம் இப்போ நான் இந்த இடத்துல வைக்கும்போது நீங்கள் சரியாக இந்த ஓப்பன் இந்த ஹைலோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் ஆகும்போது 11:30க்கு என்னுடைய ப்ரைஸ் வந்து 3235. அதுக்கப்புறமா ஹை வந்து இந்த கேண்டலுடைய ஹை 3243, லோ வந்து 3235, க்ளோஸ் வந்து 3241 க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலில் நீங்கள் இந்த கிராஸ் ஹேர் டூல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கலாம், ட்ரெண்ட் லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ஒரு நீங்கள் ட்ரெண்ட் லைனை உங்களால் வரைஞ்சிக்க முடியும். இப்போ இது வந்து டாட்டட் லைனில் இருக்குது. இதை நீங்கள் மாற்றணும், இதோடைய கலர்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸ்டைல் இருக்குது இந்த இடத்துல. லைன் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் வந்து இப்படி லைனில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டாட்டட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறிடும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது மாறிடுச்சு. இல்லை இதை நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ப்ளூ கலராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். ஸோ இதனுடைய திக்னஸ் இன்னும் நீங்கள் உங்களுக்கு வந்து திக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ட்ரெண்ட் லைனை இந்த டூல் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா ரே இருக்குது, எக்ஸ்டெண்டட் லைன் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் லைன் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைகிறோன்னா ஹரிசாண்டல் லைனாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். Alt H கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம இப்படி இதை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். வெர்டிக்கல் லைன் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்படி நீங்கள் வெர்டிக்கல் லைன் வச்சுக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதன் மூலமாக இதை நீங்களால் நகட்டிக்கவும் முடியும். ஸோ லைன்ஸ் இருக்குது. பேரலல் சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இது எனக்கு வந்து ஒரு சேனல் மாதிரி தெரியுதுன்னா ஸோ இதை நான் வந்து இப்படி ஒரு சேனலாக என்னால் வரைஞ்சிக்க முடியும். இந்த சேனல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ என்னால் வந்து ட்ரேடிங் டிசிஷன்ஸை என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் வந்து
கிளிக் பண்ணி வரைஞ்சு பாருங்கள். ரொம்ப யோசிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களால் கிளிக் பண்ணி யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து படிக்கலாம். ப்ரஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ரஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஏதாவது நீங்கள் வரையணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்படி நீங்கள் ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக ரெக்டாங்கிள், இது ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு ஜோன் மாதிரி நம்ம இப்படி வரைஞ்சிக்க முடியும். இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற இந்த ஷேப்பை பயன்படுத்தி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து வரைஞ்சி பாருங்கள். ஒரு பாத் வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து நம்ம இப்படி வந்து ஒரு பாத் மாதிரி கூட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். அடுத்ததாக ஷேப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. எமோஜிஸ்லாம் இருக்குது. தென் ஸ்கேல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க. இந்த ஸ்கேல் பட்டன் அப்படிங்கிறது இந்த டூல் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த கேண்டிலுடைய ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலமாக அதை பெருசாக்கிக்கலாம். இந்த ஸ்கேல் டூலை நான் பயன்படுத்தி இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் மேல் வரைக்கும் கொண்டு போனேன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேண்டிலில் அதனுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது 2.33% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுக்கு நடுவில் வால்யூம் இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ நான் இந்த ரீஜனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த ரீஜியனில் உங்களுக்கு வந்து 8 பார் இருக்குது. 40 நிமிஷத்தை வந்து கடந்திருக்கு. அதாவது 5 மினிட்ஸ் கேண்டிலில் இப்போ 7 பார்னால் 7 × 5 35 மினிட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஸ்கேல் பார் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஒரு சார்ட்டிங் டூல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ப்ரெசன்டேஷன்ஸ்குள்ளே வந்துடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சார்ட்டிங் டூல் அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தலாம், ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் விஷுவலாகவே பார்த்துருப்பீங்க. இந்த கிராஸர் டூலை பயன்படுத்தி நம்ம வந்து சார்ட்டை வந்து அப் பண்ணுறதா இருக்கட்டும், டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கேண்டிலை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஒரு கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, லோ ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, ரியல் டைம் ப்ரைஸை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீன் கலர் இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ் மூவ், ரெட் கலர் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் மூவ்ஸ். இதெல்லாம் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் படிக்கும்போது டீட்டெயிலாக நம்ம படிப்போம். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு ட்ரேடிங் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது மூலமாக எப்படி ஒரு ப்ரைஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ட்ரெண்ட் லைன் டூல் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது, ஹரிசாண்டல் லைன் எப்படி வரைகிறது, வெர்டிக்கல் லைன் எப்படி வரைகிறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். டெக்ஸ்ட் இருக்குது, லேபிள் சப்போர்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் லேபிள் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். டெக்ஸ்ட், எஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேல் மெஷர்மெண்ட் டூல் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் ரைஸ் ஆகுதா, ஃபால் ஆகுதா, அந்த பாயிண்ட் மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த எபிசோட் 9ல் நம்ம சார்ட் அப்படின்னா என்ன, ஒரு மார்க்கெட்டை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு சார்ட்டை பார்க்குறது எவ்வளோ முக்கியத்துவம், ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுடைய ஒரு அவுட்ரோ பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரேடிங் வியூவில் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையுமே சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு ட்ரேடிங் வியூவில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் வந்து விஷுவலாக அந்த ப்ரைஸை பார்க்குறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றிலாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். அப்போது அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த ட்ரேடிங் வியூ எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த சார்ட்ஸ் எப்படி நம்ம பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பெயரை கீழே அட்டண்டன்ஸில் மார்க் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ரொம்ப குழம்பிக்க வேணாம். எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பார்க்குறது, ஃபைன் பண்ணுறது, எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். ஸோ மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை எபிசோட் 10ல் சந்திக்கிறேன்.